திருவல்லிக்கேணி ஸ்டேஷனுக்கு இடமாற்றமாகி முதலாக இன்று பணிக்கு வந்திருந்தான் பைரவ். பெண்டிங் கேஸ் ஃபைலை ஒவ்வொன்றாக செக் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது தொலைபேசியில் ட்ரிங் ட்ரிங் என்று மணி அடித்தது. கேஸ் ஃபைலை ஒவ்வொன்றாக எடுத்து பைரவிற்கு கொடுத்து கொண்டிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தர் தொலைபேசியை எடுத்து ஹலோ என்றார். போனின் அந்த பக்கத்திலிருந்து பேசுவதை கேட்ட அவர் சிறிது நேரம் கழித்து பாடி பக்கத்துல யாரையும் அனுப்ப வேண்டாம், இதோ கிளம்பி வருகிறோம் என்று கூறி போனை கட் செய்தார். சுந்தர் பைரவ் பக்கம் திரும்பி, சார், சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கீழே ஒரு 25 வயது வாலிபனோட பாடி கிடக்கிறதா தகவல் வந்திருக்கு சார் என்று கூறினார். உடனே பைரவ், சரி வாங்க உடனே கிளம்பலாம் என்று கூறிவிட்டு போலீஸ் காரில் ஏறினான். அவனுடன் சுந்தரும் இன்னொரு போலீஸும் காரில் ஏறினார்கள். சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பாடி கிடந்தது. காலேஜ் படிக்கும் பையன் போல இருந்தான். உடம்பில் எல்லா இடத்திலும் காயங்கள் இருந்தன. கழுத்து பகுதியில் கயிறால் இறுக்கியது போல் காயம் இருந்தது. பாடியை சுற்றிலும் ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தது போலீஸ் குழு. எதுவும் கிடைக்கவில்லை. போன் செய்தவரிடம் விசாரித்தார்கள். தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் ஏற வந்ததாகவும் அந்த இடத்தில் சில காகங்கள் கத்தி கொண்டிருந்ததால் என்னவென்று பார்த்ததாகவும் உடனே பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொன்னதாகவும் கூறினார். பைரவிற்கு உருப்படியாக தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இறந்தவர் யார் என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேறு எங்கோ கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் இங்கே வந்து தூக்கி போட்டு இருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்தார்கள். யாருக்கும் அந்த நபரை அடையாளம் தெரியவில்லை. அதற்குள் அங்கு மீடியா கூடிவிட்டது. மீடியாக்கள் அந்த பாடியை போட்டோ எடுத்தனர். பைரவிடம் கேள்விகள் நிறைய கேட்டனர். யார் இந்த நபர்? இவரை கொலை செய்தது யார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று மாறி மாறி பைரவிடம் கேள்விகளை கேட்டார்கள். இப்போதைக்கு எனக்கு சரியா எந்த தகவலும் தெரியல. கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சு உங்களுக்கு பிரஸ் மீட் கொடுப்பேன். அப்போ வந்து உங்க கேள்விகளை கேளுங்க என்று பதில் சொல்லிவிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்தான் பைரவ். அன்று மாலை பேப்பர்களிலும் டிவியிலும் அந்த நபரின் போட்டோ தமிழ்நாடு எங்கும் காட்டப்பட்டது. திருச்சி மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டால் 24 வயது உள்ள ஒரு பெண். அவள் கையில் 1 வயது நிரம்பிய ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அவள் பெயர் நேத்ரா. இவள் வேற யாரும் இல்லை, சேப்பாக்கம் ஸ்டேஷனில் இறந்து கிடந்த வாலிபனோட காதலி. இறந்து கிடந்த வாலிபனின் பெயர் ராம்குமார். அவன் திருச்சி அனைத்தரசா கல்லூரியில் MBA 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன். பாடியை கண்டெடுத்த மறுநாளே ஆள் அடையாளம் தெரிந்தது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் காலேஜில் விசாரிக்கும் போது நேத்ரா பற்றி தெரிந்தது. நேத்ராவின் நம்பரில் இருந்து வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துதான் அவன் சென்னை சென்றதாக ராம்குமாரின் நண்பர்கள் கூறினார்கள். நேத்ராவை கைது செய்த போலீசார் அவளிடம் விசாரணை நடத்தினர். நேத்ரா கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததை தவிர அவளிடமிருந்து ஒரு வார்த்தை கூட போலீசாரால் வாங்க முடியவில்லை. பெண் போலீசார் நேத்ராவை அடித்தும் மிரட்டியும் பார்த்தார்கள். ஆனால் ராம்குமாரை ஏன் நேத்ரா கொலை செய்தாள் என்பது பற்றி அவள் சொல்லவே இல்லை. பசுஞ்சோலை கிராம பஞ்சாயத்து கூடியது. திருடிட்டு போன தங்கள் ஊர் அம்மன் சிலையை தங்கள் ஊருக்கு எப்படி மீட்டு கொண்டு வருவது என்று எல்லோரும் கூடி பேசினர். ஆளாளுக்கு பல கருத்துக்களை சொன்னார்கள். ஒருமனதாக விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸில் போய் கலெக்டரிடம் மனு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கிராமத்து தலைவர் மற்றும் ஊர் பெரியவர்கள் 4 பேர் சேர்ந்து போய் கலெக்டரிடம் மனு கொடுத்தார்கள். அவர்கள் மனுவை விசாரித்த கலெக்டர், உங்கள் ஊர் மரகத அம்மன் சிலை விலை மதிப்பில்லாதது. அதற்கு உங்கள் ஊரில் பாதுகாப்பு இல்லை. இப்போது அரசாங்கத்தின் கைகளில் உள்ளது. அரசாங்கம் அதை அரசு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கும் என்று கூறி கலெக்டர் அவர்களை அனுப்பி வைத்தார். ஊருக்கு வந்த பெரியவர்களால் இதற்கு மேல் சும்மா இருக்க முடியவில்லை. அவர்களுடைய அம்மன் 3000 வருடங்களாக பசுஞ்சோலை கிராமத்தில் இருந்து வருபவள். அவர்கள் முன்னோர்கள் வாழையடி வாழையாய் அவளை வழிபட்டு வருகின்றனர். அம்மனின் ஆசீர்வாதமும் அவர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அந்த ஊரில் நிறைந்து இருந்தது. பசுஞ்சோலை கிராமத்து மக்கள் அனைவரும் தாயில்லாத பிள்ளைகள் போல் உணர்ந்தனர். தங்கள் அம்மனை எப்படியாவது மீட்டு தங்கள் ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்று எல்லோருடைய மனதிலும் வைராக்கியம் ஏற்பட்டது. கோயில் மண்டபத்தில் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாள் முழுவதும் கழிந்தது. மறுநாள் காலை 10 மணி அளவில் பெரியவர் ஒருவர் மயங்கி விழுந்தார். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம் என்று அருகில் உள்ளவர் கூறும்போது அவருடைய மகன், வேண்டாம், அவருடைய போராட்டத்திற்கு பலன் இல்லாமல் போய்விடும், அதை அவர் தாங்க மாட்டார், விட்டுவிடுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று கூறி ஹாஸ்பிட்டல் அனுப்பாமல் பிடிவாதம் பண்ணினார். இதை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிறுசுகள் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்பினர். அடுத்தடுத்து 2 வயதானவர்கள் மயங்கி விழுந்தனர். இதனை பார்த்த மக்கள் பயந்து போயினர். அங்கு மீடியா வந்தது. வயதானவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும்படி பசுஞ்சோலை மக்களிடம் கேட்டுக்கொண்டது. ஆனால் பசுஞ்சோலை மக்கள், அம்மன் எங்கள் ஊருக்கு வராமல் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தனர்.
மூன்றாவது நாள் வயதானவர்கள் அனைவரும் மயங்கியிருந்தனர். அதில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தனர். இதனை பார்த்த மக்கள் பசுஞ்சோலை கிராமத்து மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். கல்லூரி மாணவர்கள் கல்லூரியை கட் செய்துவிட்டு எல்லா இடங்களிலும் போராட்டங்களை ஆரம்பித்தனர். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மெரினா கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்தனர். இதுதான் சமயம் என்று எதிர்கட்சிகளும் பசுஞ்சோலை கிராமத்து மக்களுக்காக போராட்டங்களை ஆரம்பித்தனர். தமிழ்நாடு எங்கும் பிரச்சனைகள் அதிகமானது. மூன்றாவது நாள் சாயங்காலம் கலெக்டர் அங்கு வந்து மக்களிடம் பேசினார். போராட்டத்தை கைவிடுங்கள், பேசி தீர்வு காணலாம் என்று மக்களிடம் கூறினார். ஆனால் பசுஞ்சோலை மக்களோ முடிவு தெரியாமல் நாங்கள் யாரும் உண்ணாவிரதத்தை முடிக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக கூறிவிட்டனர். அப்போது முதல் நாள் மயங்கி விழுந்த வயதானவர் இறந்து போனார். மக்கள் அங்கேயே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதனர். மீடியாக்கள் இதனை நேரலையாக காட்டிக் கொண்டிருந்தன. அதனால் தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் கண்கள் கலங்கினர். இதனை டிவியில் பார்த்து கொண்டிருந்த சிஎம் அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்த கலெக்டருக்கு கால் பண்ணினார். தான் பேசுவதை பசுஞ்சோலை மக்களுக்கு நேரலையாக காட்டும்படி கூறினார். கலெக்டரும் அதே போல் செய்யவே சிஎம் பசுஞ்சோலை மக்களிடம் பேச ஆரம்பித்தார். இன்னும் 2 நாளில் உங்கள் மரகதம்மன் உங்கள் ஊரில் இருப்பாள். அதற்கு நான் முழு பொறுப்பு ஏற்கிறேன். இதற்காக வேற யாரும் உயிர் விட வேண்டாம். அங்கே மயங்கி கிடப்பவர்களுக்கு முதலுதவி செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று பேசி முடித்தார். இதற்கு பசுஞ்சோலை மக்களும் சம்மதித்தனர். அங்கு மயங்கி கிடந்த வயதானவர்களுக்கு முதலுதவி செய்யப்பட்டது. எல்லோருக்கும் குடிக்க ஜூஸ் வழங்கப்பட்டது. ஒரு வழியாக பசுஞ்சோலை பிரச்சனை தீர்வுக்கு வந்தது. பைரவ் வீடு. பசுஞ்சோலை கிராமத்து செய்தியை ஹாலில் அமர்ந்து டிவியில் பார்த்து கொண்டிருந்தாள் அனாமிகா. அங்கு வந்த மதுஸ்ரீ ரிமோட்டை கையில் எடுத்து டிவியில் வேண்டுமென்றே சேனலை மாற்றினாள். அவளை பார்த்து முறைத்த அனாமிகா எழுந்து அவள் ரூமுக்கு சென்றாள். அவளை சொடக்கு போட்டு கூப்பிட்ட மதுஸ்ரீ, பஜ்ஜியும் காப்பியும் கொண்டு வா என்றாள். ஆனால் அவளை கண்டுக்காமல் அறைக்குள் நுழைந்தாள் அனாமிகா. உடனே மதுஸ்ரீ தன் அத்தை தேவிகா அறைக்கு சென்று அனாமிகாவை கம்ப்ளைண்ட் செய்தாள். உடனே தேவிகா அனாமிகாவின் அறைக்குள் சென்று, விருந்தாளிகள் வந்தா கவனிக்கணும்னு உங்க வீட்டுல உனக்கு சொல்லி தரலையா? மதுஸ்ரீ என் தம்பி பொண்ணு, அவளுக்கு தேவையானதை அந்த வீட்டில் உள்ளவர்கள் செய்துதான் ஆகணும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் வேணா செய்றேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று கிச்சனுக்குள் சென்றார். அனாமிகாவிற்கோ தர்ம சங்கடமாகி போனது. தேவிகாவை பின்தொடர்ந்து கிச்சனுக்குள் வந்தவள், அத்தை நீங்க போங்க, நான் பச்சி செய்து குடிக்கிறேன் என்றாள். தேவிகாவும் ஒன்று சொல்லாமல் சென்று விட்டார். சூடாக பச்சி செய்து காஃபி ரெடி பண்ணி மதுஸ்ரீ முன்னால் இருந்த டேபிளில் வைத்தாள். பஜ்ஜியை எடுத்த மதுஸ்ரீ அனாமிகா முன்னாடியே குப்பைக்கூடையில் போட்டாள். காப்பியை மட்டும் எடுத்து குடித்தவள் அனாமிகாவை ஒரு புழு பூச்சி பார்ப்பது போல் கேவலமாக பார்த்தாள். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாத அனாமிகா தன் அறைக்குள் வந்தாள். இதற்கெல்லாமா அழுவது என்று நினைத்தால் கூட அவள் கண்கள் அவள் சொல்லை கேட்கவில்லை. கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்தது. பைரவின் கார் சத்தம் கேட்டது. உடனே பாத்ரூமுக்குள் சென்று முகத்தை கழுவி துடைத்தவள் ஹாலுக்கு வந்தாள். ஹாலில் மதுஸ்ரீயிடம் பேசிக் கொண்டிருந்த பைரவ் அனாமிகாவை கண்டதும் முகமலர அவள் அருகில் வந்தான். அவளை இழுத்து அணைக்க போனவன் அனாமிகா மதுஸ்ரீயை பார்த்து கையை காட்டியதும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். முகம் கழுவிட்டு வாங்க, காஃபி ரெடி பண்ணி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள் அனாமிகா. அவன் வந்ததும் அவனுக்கு பஜ்ஜியும் காப்பியும் கொடுத்தாள். அதை பார்த்து குசியான பைரவ், என்ன நீ பஜ்ஜியெல்லாம் பண்ணி அசத்துற அனாமிகா என்றான். உடனே அனாமிகா, உங்களுக்கு பிடிக்கும்னு செய்தேன் என்றாள். உடனே அவள் கைகளை பிடித்தவன் கண்ணடித்து கொண்டே, எனக்கு பிடிக்கிற எல்லாமே நீ செய்வியா என்றான். அவன் அப்படி கேட்டதும் முகம் சிவந்து போன அனாமிகா பொய்யாய் முறைத்தபடி அவன் கைகளை தட்டிவிட்டாள். தட்டிவிட்ட கைகளை மீண்டும் அழுத்தமாக பிடித்தவன் அவளை இழுத்து தன் அருகில் உட்கார வைத்தான். அவர்களின் காதல் விளையாட்டை அதற்கு மேல் பொறுக்க முடியாத மதுஸ்ரீ தன் அறைக்குள் சென்று கதவை படார் என்று சாத்தினாள். கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட்டாள் நேத்ரா. அரசு தரப்பு வக்கீல் பேச ஆரம்பித்தார். குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த நேத்ரா அன்னை தெரசா கல்லூரியில் படித்தவர். இறந்து போன ராம்குமாரும் இவரும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். 3 ஆண்டுகள் காதல் பறவைகளாக திரிந்த இவர்கள் குடும்ப எதிர்ப்பின் காரணமாக பிரிந்து இருக்கிறார்கள். இவர் திருமணமாகி கணவர் குழந்தை என்று செட்டில் ஆகிவிட்டார். ராம்குமார் அதே காலேஜில் MBA படிப்பை தொடர்ந்தார். காதலை மறக்க முடியாத ராம்குமார் இவரை தொல்லை செய்திருக்க வேண்டும். இவர் ராம்குமாரால் எங்கே தன் வாழ்க்கை பாதிக்குமோ என்று பயந்து தனியாக வரவழைத்து ஆட்களை வைத்து கொலை செய்து இருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. நீதிபதி அவர்களை குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த நேத்ராவிற்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி தன் உரையை முடித்தார். நீதிபதி அவர்கள் நேத்ராவிடம் திரும்பி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். நேத்ரா அமைதியாக இருந்தாள். உடனே அரசு வழக்கறிஞர், நீங்கள் அமைதியாக இருப்பது கோர்ட்டை அவமதிப்பது போல் உள்ளது. ஏன் நீங்கள் ராம்குமாரை கொலை செய்தீர்கள் என்ற உண்மையை நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சத்தமாக பேசினார். உடனே அழ ஆரம்பித்தாள் நேத்ரா. ஆம்,
நான் தான் என் ராமை கொன்று விட்டேன். என்னால் தான் என் ராம் இறந்து விட்டான். என் காதல் தான் அவனை கொன்று விட்டது. நான் அவனை பார்க்கவில்லை என்றால் இன்று உயிரோடு இருந்திருப்பான் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். அவளின் வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திடுக்கிட்டனர். அவள் கண்ணீரும் அவள் வார்த்தைகளுமே சொன்னது அவன் மேல் கொண்ட காதலை. இந்த பெண் கொலை செய்திருப்பாள் என்று அங்கிருந்த யாராலும் நம்ப முடியவில்லை. உடனே அரசு தரப்பு வக்கீல் நேத்ராவை பார்த்து என்ன நடந்தது என்பதை நீங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று கராராக கூறினார். அழுது கொண்டே தனக்கு நடந்தவற்றை கூற ஆரம்பித்தாள் நேத்ரா. திருச்சி அன்னை தெரசா கலைக்கல்லூரி. காலேஜ் முதல் நாள் பயந்து கொண்டே காலேஜுக்குள் நுழைந்தாள் நேத்ரா. அப்போது ஒரு வாலிபன் அவள் முன்னால் வந்து நின்றான். அவன் கையில் ரோஜாப்பூ ஒன்று இருந்தது. அவனை நிமிர்ந்து பார்த்தாள் நேத்ரா. பார்க்க பளிச்சென்று டிப்டாப்பாக இருந்த இளைஞனின் கைகள் தானாகவே நடுங்கியது. அவன் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் தயங்கியபடியே அவளை பார்த்து ஐ லவ் யூ என்றான். அவனை பார்த்து ஆச்சரியப்பட்ட நேத்ரா தங்களை யாராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றிலும் பார்த்தாள். சற்று தொலைவில் சீனியர்ஸ் சில பேர் இவர்களையே கவனிப்பதை பார்த்தாள். அவளுக்கு புரிந்துவிட்டது இது சீனியர்ஸ் மாணவர்கள் ரேக்கிங் என்று. புன்னகையுடன் அந்த ரோஜாவை வாங்கி கொண்டாள். அந்த இளைஞனும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இடத்தை காலி செய்தான். தன் வகுப்பில் வந்து அமர்ந்தாள். முதல் நாள் முதல் வகுப்பில் ஆசிரியரிடம் எல்லோரும் தங்களை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அப்போதுதான் நேத்ரா அவனை கவனித்தாள். காலையில் தன்னிடம் ஐ லவ் யூ சொன்னவன், அவன் பெயர் ராம்குமார். அவனும் இவளும் ஒரே வகுப்பில் இருந்தார்கள். அன்றைய நாள் வகுப்பு முடிந்தது. வகுப்பை விட்டு போகும்போது ராம்குமார் நேத்ராவிடம் சாரி என்றான். நேத்ராவும் பரவாயில்ல ராம், சீனியர்ஸ்க்கு பயன்தானே என்னிடம் சொன்னீர்கள், நான் அதை தவறாக நினைக்கவில்லை என்று கூறி புன்னகைத்து விட்டு சென்றாள். ராம்குமாரும் நிம்மதியானான். காலேஜ் மறுநாளும் சீனியர்ஸ் ராம்குமாரை விடவில்லை. கையில் ரோஜாவை கொடுத்து நேத்ராவிடம் லவ் ப்ரப்போஸ் பண்ண சொன்னார்கள். ஆனால் ராம்குமார் இன்று முதல் நாளை போல பயப்படவில்லை. தைரியமாக நேத்ராவிடம் ஐ லவ் யூ சொன்னான். அவளும் புன்னகையுடன் ரோஜாவை வாங்கி கொண்டாள். இந்த நிகழ்ச்சி ஒரு வாரம் தொடர்ந்தது. வாரத்தின் கடைசி நாள் ராம்குமார் காலேஜுக்குள் நுழைந்து சீனியர்ஸை தேடினான். அவர்கள் அந்த இடத்தில் இல்லை, வேறு இடத்தில் இருந்தார்கள். அங்கு ஓடி சென்ற ராம்குமார் இன்று எனக்கு ரோஜா தரலையா என்று கேட்டான். அவனை பார்த்து முறைத்த சீனியர்ஸ் மாணவர்கள், ஏண்டா நீ லவ் பண்ண நாங்க செலவு பண்ணி உனக்கு ரோஜா தரணுமா என்று முறைத்தார்கள். ஆம், ராம்குமார் நேத்ரா விஷயத்தில் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. ராம்குமார் லவ் ப்ரப்போஸ் செய்தவுடன் நேத்ரா அவனை கன்னத்தில் அறைந்து விடுவாள், அதை பார்த்து ரசிக்கலாம் என்றுதான் அவர்கள் ராம்குமார் கையில் ரோஜாவை கொடுத்து நேத்ராவிடம் ஐ லவ் யூ சொல்ல சொன்னார்கள். ஆனால் அங்கு நடப்பது வேற ஒன்று என்று தெரிந்தவுடன் அந்த இடத்தை காலி செய்தார்கள். ராம்குமாருக்கு தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனுக்கு நேத்ராவிற்கு ரோஜாவை கொடுத்து ஐ லவ் யூ சொல்லியே ஆக வேண்டும். நேத்ரா முகத்தில் தெரியும் புன்னகை ரசித்தே ஆக வேண்டும் என்று தோன்றியது. வேகமாக காலேஜை விட்டு வெளியில் சென்றவன் ரோஜாவை வாங்கி கொண்டு நேத்ரா வருவதற்கு முன்னால் உள்ளே வந்தான். நேத்ரா வந்தவுடன் அவளிடம் ரோஜாவை கொடுத்து ஐ லவ் யூ என்றான். அவளும் புன்னகையுடன் வாங்கி கொண்டாள். காலேஜில் மறுவாரமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தது. 4-5 நாட்களுக்கு பிறகுதான் நேத்ராவை கவனித்தால் அந்த இடத்தில் சீனியர்ஸ் இல்லாததை. அப்போது அங்கே வந்த ராம் ரோஜாவை கையில் நீட்டி ஐ லவ் யூ என்றான். அவனை பார்த்து முறைத்த நேத்ரா ரோஜாவை வாங்காமல் அங்கிருந்து சென்றாள். பிரேக் அவர்ல ராம்குமாரை கவனித்தாள் நேத்ரா. அவனோ கேண்டீன் கூட போகாமல் டெஸ்கில் குப்புறப்படுத்திருந்தான். அவன் அருகில் அவளுக்காக வாங்கியிருந்த சிவப்பு ரோஜா பாவமாய் அவளை பார்த்தது. கேண்டீன் வந்தவள் தன் தோழிகளோடு சமோசா டீ சாப்பிட்டாள். ஆனால் அவள் மனம் ராம்குமாரையும் சிவப்பு ரோஜாவையும் சிந்தித்துக் கொண்டிருந்தது. தோழிகளிடம் சொல்லிவிட்டு வேகமாக வகுப்பறைக்கு சென்றவள் ரோஜாவை கையில் எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டாள். பிரேக் அவர் முடிந்தது. டெஸ்கில் இருந்து நிமிர்ந்து அமர்ந்தவன் ரோஜாவை காணாமல் தேடினான் ராம்குமார். அப்போதுதான் நேத்ராவின் தலையில் ரோஜா இருப்பதை கவனித்தான். அவன் உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது. பரவசத்தில் மிதந்தான். அவனை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள் நேத்ரா. அவ்வளவுதான், ராம்குமார் தன் சுய நினைவையே இழந்தான். புது கனவுலகின் நேத்ராவுடன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கு டீச்சர்ஸ் பாடம் நடத்துவது கூட அவன் காதில் விழவில்லை. அன்று கிளாஸ் முடித்து அவனுடைய நண்பர்கள் அவனை அடித்து எழுப்பும் போதுதான் அவனுக்கு சுய நினைவே வந்தது. 3 வருடங்கள் ஆனது. 3 வருட படிப்புடன் அவர்கள் காதலும் நன்றாக வளர்ந்துவிட்டது. 2 பேரும் நகமும் சதையும் போல் ஆனார்கள். ஃபேர்வெல் டே வந்தது. அன்று தங்களின் பிரிவை நினைத்து நண்பர்கள் அனைவரும் கலங்கினர். நேத்ராவோ பயந்தாள். அவள் வீட்டில் அடுத்து அவளை படிக்க வைக்கும் ஐடியா இல்லை. டிகிரி மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். இனிமேல் ராம்குமாரை பார்ப்பது கடினம் என்ற ரியாலிட்டி அவளுக்கு புரிந்தது. ஃபேர்வெல் டே முடிந்த கையோடு ராம்குமாரை கூட்டிக் கொண்டு கல்லணைக்கு சென்றாள். அங்கு மறைவிடத்தில் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு பிரிவின் வழியை தாங்க முடியாமல் அழுதனர். இருட்டத் தொடங்கியது.
தனிமை, இருவருக்குள்ளும் இருந்த காதல், அவர்களின் வயது எல்லாம் சேர்ந்து அவர்களை மீறி அங்கு இருவரும் உடல் அளவில் சேர்ந்தார்கள். அது அவர்களுக்கு தவறாக தெரியவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவருக்காகத்தான் மற்றவர் என்பதை ஆழமாக நம்பினர். 1 மாதம் கடந்தது. ராம்குமார் திருச்சியை சேர்ந்தவன், நேத்ரா அருப்புக்கோட்டையை சேர்ந்தவள். காலேஜ் ஹாஸ்டல் தங்கிதான் டிகிரியை முடித்தாள். ராம்குமாரை பார்த்து 1 மாசத்துக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்கள் அன்று கல்லணையில் சந்தித்ததுதான் கடைசி நாள். நேத்ரா வீட்டில் அவளுடைய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். பயந்து போன நேத்ரா ஒரு விஷயத்தை கவனித்தாள். தனக்கு நாள் தள்ளி போனதை உணர்ந்தாள். பிரெக்னன்சி கிட்டு யாருக்கும் தெரியாமல் வாங்கி செக் பண்ணும் போதுதான் அவள் கர்ப்பமாய் இருப்பது உறுதியானது. ராமின் குழந்தை தன் வயிற்றில் வளர்வதை நினைத்து சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தாள். ஆனால் வீட்டிற்கு தெரிந்தால் நிலைமை என்னாகுமோ என்ற பயத்தில் எல்லோரிடமும் இதை மறைத்தாள். ராமிற்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னாள். வீட்டிற்கு தெரியாமல் 2 பேரும் எங்காவது போய் திருமணம் செய்து யாருக்கும் தெரியாமல் வாழலாம் என்றும் கூறினாள். அதற்கு ராம்குமாரும் சம்மதித்தான். நேத்ராவிற்கு 2 அண்ணன்கள், சோமு மற்றும் பாண்டி. இருவரும் நேத்ரா மேல் பாசமாக இருந்தாலும் முரடர்கள். அவர்கள் எப்படி இதை டீல் பண்ணுவார்களோ என்ற பயத்தில் யாருக்கும் தெரியாமல் நேத்ரா வீட்டை விட்டு கிளம்பினாள். திருச்சியில் ஒரு ஹோட்டலில் ராம்குமாரும் நேத்ராவும் தங்கியிருந்தனர். ராம்குமார் நேத்ராவை ரெஜிஸ்டர் ஆபீஸில் மேரேஜ் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். அன்று அவர்கள் ஹோட்டல் அறையில் இருக்கும்போது அவர்கள் அறை கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த நேத்ரா அதிர்ந்தாள். அங்கு அவளுடைய அண்ணன் சோமுவும் பாண்டியும் அவருடைய நண்பர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் கதவை தாழ்பால் போட்டனர். நேத்ரா பயந்து போய் ராம்குமாரை கட்டி கொண்டாள். நேத்ராவை ராம்குமாரிடமிருந்து பிரித்தவர்கள் தங்கள் மொத்த கோபத்தையும் ராம்குமாரிடம் காட்டினார்கள். நேத்ராவின் அண்ணன்கள் ராம்குமாரை தங்கள் கைகளால் அடியடி என்று அடித்து இருவரும் அவனை எட்டி எட்டி மிதித்தார்கள். உடம்பில் காயங்களோடு வலியில் அலறினான் ராம்குமார். அதனை பார்த்து பயந்து போன நேத்ரா ராம்குமாரை இவர்கள் கொண்டு விடுவார்கள் என்பதை உணர்ந்தாள். அண்ணா, அவனை விட்டுவிடுங்கள். நீங்கள் சொல்ற நபரையே நான் திருமணம் செய்கிறேன். இவன் எனக்கு வேண்டாம். இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். இனிமேல் இவனை நான் பார்க்க கூட மாட்டேன். என்னை நம்புங்கள் அண்ணா, பிளீஸ் என்று அலறினாள். அவளை நிமிர்ந்து பார்த்த நேத்ராவின் அண்ணன்கள் ராம்குமாரை அங்கேயே விட்டுவிட்டு நேத்ராவை இழுத்து கொண்டு ஊருக்கு வந்தனர். அந்த வாரத்தின் இறுதியிலேயே அவளுக்கு அவசரமாக திருமணம் செய்து வைத்தனர். தான் கர்ப்பமாக இருப்பதை யாரிடமும் சொல்லாமல் மறைத்து விட்டாள் நேத்ரா. தெரிந்தால் தன் குழந்தையையும் ராம்குமாரையும் அழித்து விடுவார்கள். இருவரும் இந்த உலகில் தான் இருக்கும் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தால் போதும் என்று மட்டும் நினைத்தாள். ராம்குமாரிடம் பேசுவதை கூட நிறுத்திவிட்டாள். நேத்ராவிற்கும் கண்ணன் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. தான் கண்ணனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எல்லோருக்கும் சந்தேகம் வந்துவிடும் என்று பயந்து கண்ணனை மனதளவில் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உடல் அளவில் ஏற்றுக்கொண்டாள். கண்ணனிடமும் குடும்பத்தாரிடமும் சந்தோஷமாக வாழ்வதாக நடித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கண்ணன் நேத்ராவையும் குழந்தையையும் நன்றாக பார்த்து கொண்டான். நேத்ரா தான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருந்தாள். தன் குழந்தையின் முகம் பார்த்து தன்னை தேற்றிக் கொண்டாள். 1 மாதத்திற்கு முன்பு துணிக்கடையில் துணி எடுத்து கொண்டிருக்கும் போது அவளுடைய போன் தொலைந்தது. போனை தேடி பார்த்தவள் அது கிடைக்காததால் அதை மறந்தே போனாள். டிவியில் செய்தியில் பார்த்துதான் ராம்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கான் என்பது அவளுக்கு தெரிந்தது. நடந்ததை சொல்லி முடித்தாள் நேத்ரா. என் ராமின் உயிருக்கு என்னால் ஆபத்து வரக்கூடாது என்று பயந்துதான் நான் இவ்வளவு நாளாக எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தீயில் நிற்பது போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்று அவனே இல்லை. என் குழந்தையின் உயிரையாவது காப்பாற்றுங்கள். என்னையும் என் குழந்தையையும் ஜெயிலில் போடுங்கள். அங்கேயாவது எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறியவள் தேம்பி தேம்பி அழுதாள். அவள் கூறிய கதை கேட்ட அனைவரும் அதிர்ந்து போய் அவளையே பார்த்தனர். அங்கிருந்த பல பேர் அவளை கொலைக்காரி என்று திட்டியவர்கள். அவளை பார்த்து கனத்த மனதுடன் நீதிபதி அவர்கள், நேத்ராவையும் குழந்தையையும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்க வையுங்கள். உண்மையான குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடித்து ஒப்படைக்குமாறு காவல்துறைக்கு ஆணையிடுகிறேன் என்று கூறி உரையை முடித்தார். நேத்ராவின் அண்ணன்கள் சோமுவும் பாண்டியும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை போலீசார் விசாரிக்கும் போது அவர்கள் இந்த கொலையை செய்யவில்லை என்றும் அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்றும் கூறினார்கள். அன்று ஹோட்டலில் அவனை பார்த்ததுதான் கடைசி நாள் என்றும் கூறினார்கள். போலீஸ் டீம் குழம்பியது. உண்மையான குற்றவாளி யார்? எதற்காக ராம்குமாரை கொலை செய்தார்கள்? தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை வேற கோணத்தில் ஆரம்பித்தது போலீஸ் டீம். அடுத்தடுத்து நடக்கும் திடுக்கிடும் பல சம்பவங்களையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு விரைவில்.